ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ராகி மாவில் சப்பாத்தி சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக கோதுமை மாவில் செய்கிற மாதிரியே ரொம்ப ஈஸியாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரியே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக லேயராக வந்திருக்குன்னு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா மாவை சலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து வரட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி பபிள்ஸ் விட்டு வர அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கட்டியாக பிசையக்கூடாது, நல்லா மாவு சாஃப்டாக பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா கட்டியாக இல்லாமல். இப்போ மாவு நல்லா சூடாக இருக்குது, அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த சூடெல்லாம் நல்லா குறைஞ்சி வரட்டும். பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இது மாதிரி கை வச்சு பார்த்தோன்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை, அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி எடுத்து தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மாவு மூடி வச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு பிசைஞ்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சிருக்க மாவுக்கு 6லேருந்து 7 சப்பாத்தி நமக்கு தாராளமாக வரும். பாருங்கள் 7 சப்பாத்தி மீடியம் சைஸில் நமக்கு வரும். இப்போ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்ச ராகி மாவை நல்லா அந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் கூட மாவு தூவி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்க்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் செய்ய போகிறோன்னா தேய்ச்சிட்டு இப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தியாக போட்டு எடுத்துடலாம். தேவைன்னா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து செய்யும் போது இன்னமும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு சப்பாத்தி. நான் கொஞ்சம் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்தால் நல்லாயிருக்குன்ட்டு ஒரு பாக்ஸ் வச்சு அழுத்தி இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சப்பாத்தி மாவும் குட்டி குட்டியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு போட்டு தேய்க்கும் போது மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த மாவெல்லாம் கீழே விழுந்துடும்.
இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொன்று வந்து எப்படி ஒட்டாமல் தேய்க்கிறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். கோதுமை மாவை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சு சப்பாத்தி கட்டை வச்சு மெதுவாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேவைன்னா மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் கூட தூவி விட்டு தேய்ச்சி எடுத்தோன்னா நம்மளோட ராகி சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. நல்லா வந்து சூடாக இருக்கணும் தோசைக்கல். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்ச ராகி சப்பாத்தி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேணும்னா மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைனா பட்டர் சேர்த்திங்கன்னா கூட இன்னமும் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா புஃப்னு நல்லா உப்பி வருது கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரியே. நம்ம எடுத்து அப்படியே ஓப்பனில் வைக்காமல் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு மூடியோ இல்லை ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சோன்னா நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும். பாருங்கள், நல்லா எப்படி உப்பி வந்திருக்குன்னு சாஃப்டாக. இப்போ வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கல் சூடாக இருந்துச்சுன்னா போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக புஃப்னு வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டில் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. பார்க்குறதுக்கு அந்த மாவு தான் லைட்டாக கருப்பாக இருக்கும். மற்றபடிக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ராகி மாவு வச்சு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்